எங்கள் வீட்டில் சொல்லி சொல்லி மாறவே மாறாத விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்து அந்த டவலை வந்து டேபிளில் போடுறது, பெட்டில் போடுறது, ஃபேனில் போடுறது, சேரில் போடுறது, இந்த மாதிரி விதம் விதமாக வீட்டில் வந்து துணியை அந்த துண்டை வந்து காய வச்சு வச்சுருப்போம். ஸோ அது எனக்குமே இருக்குது. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான இடம் இருந்ததுனாக்கா இந்த மாதிரி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குளிச்சுட்டு வெளியில் வர இடத்துல ஏதாவது நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட் வந்து கிடச்சிது. ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. அது வைக்கிற இடமே ஒரு துணிக்காய போடுற ஒரு ஸ்டாண்டு மாதிரி இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருந்தது. ஜென்ரலாக நம்ம பெட்ரூம்லலாம் துணி போடாததுக்கு காரணம் அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்காது. ஏன்னா ரூம் ஃபுல்லாக அழகாக வந்து நம்ம பண்ணி வச்சுருப்போம். அப்போ வந்து அங்கே போய் துணியை காய போடுறதா அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல. அதுக்கு இந்த டவல் ஹேங்கர் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 6 ராடு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 6 துண்டு வந்து குழந்தைங்க துண்டுன்னா நிறையா போடலாம். இப்போ டர்க்கி டவல் மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 6 போடலாம். அது மட்டும் இல்லாமல் நான்லாம் வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒரு இடத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறேன் அப்படின்னாக்கா வீட்டுக்கு வந்த உடனே அதை துவைக்கிறதுக்கு போட மாட்டேன். ஒரு தடவை காய வைப்பேன். அது காய வைக்கிறது மீன்ஸ் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுவேன், இல்லை ஃபேனுக்கும் கீழே வந்து போட்டு வைப்பேன். அதுக்குமே இந்த ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜீன்லாம் வெளில போய்ட்டு டக்கு டக்குன்னு ஜீன்லாம் வந்து துவைக்க மாட்டாங்களா. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 டைம்ஸில் வந்து துவைச்சிடுவோம். சில பேர்லாம் 6 மாதம் ஆனாலும் துவைக்க மாட்டாங்க. ஒரு 2 தடவை போடுறப்ப இந்த மாதிரி இதில் ஹேங் பண்ணி விடுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூமில் வைக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது பார்க்குறப்ப. அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன். நான் எப்படி அந்த ராட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 விட்டு 1 6 ராடு இருக்கலாம். ஆனால் நான் வந்து 3 தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த கேப் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து துண்டு காயும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே டயத்தில் நம்மளோட அந்த சுடிதார் ட்ரை பண்ணுறது, ஜீன்ஸ் போடுறது, டவல் போடுறது எல்லாம் பண்ண போகிறது கிடையாது நம்ம. அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கி அதை நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம்னாலே போதும், நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வந்து நான் ரீல்ஸில் வந்து லிங்க்குன்னு டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்லிடுறேன், யாரையுமே போய் கடைக்கு போய் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லலை. இந்த மாதிரி அட்ராக்டிவான ப்ராடக்ட்லாம் வந்து ஆன்லைனில் தான் கிடைக்குது. அதனால தான் அதை வாங்கி நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ என்னோட சேனல் நேமுக்கு மேலே வந்து வியூ ப்ராடக்ட்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பார்க்கவும் ரொம்ப டீசெண்டாக நல்லாவுமே இருக்குது. தேங்க்யூ, பை.